الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் கருணையும் நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னாரின் வழிநின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிகள், தபா தாபியங்கள் நம் எல்லோரும் மீதும் எண்ணெல்லும் ஒன்று நடக்குமாக. ஜும்ஆவுடைய தினத்தில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நாளும் கேட்கக்கூடிய நிலரும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ நம்ம நல்லா அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒரு உரையை நான் தெரிவிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை செய்து நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடித்து வருகிறோம். நாம் செய்யக்கூடிய அமல்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட முக்கியமானது நாம் செய்யக்கூடிய அமலை பாதுகாப்பது. செய்கின்ற அமல் நமக்குரியதாக நாளை மறுமையில் அல்லாஹ் என்பதாலும் அதற்கான கூலியை வழங்கி நம்முடைய சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த உலகத்தில் எதை நான் செய்தால் என்னுடைய இபாதத்துகள் பாதுகாக்கப்படும், இந்த உலகத்தில் எதை நான் செய்யாமல் இருந்தால் என்னுடைய இபாதத்துகள் பாதுகாக்கப்படும் என்று வணக்க வழிபாடுகளை பாதுகாப்பதற்கான என்னென்ன வழிமுறைகள் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. சம்பாதிக்கின்றோம், பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம், அதற்கென்று பல மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கின்றோம். சம்பாதிப்பது முக்கியம் எந்த அளவிற்கு அவசியமானதோ அதே அளவிற்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை, செல்வத்தை பாதுகாப்பது அவசியம். கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்கின்ற வலிமை இல்லாமல் ஏழாவது என்று ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தில் பிற மனிதர்களால் எந்த அளவிற்கு இழிவாக பார்க்கப்படுவானோ அதே போன்று கஷ்டப்பட்டு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய இபாதத்துகளை செய்யக்கூடிய ஒருவன் நாளை மறுமையில் அவன் செய்த இபாதத்துகளுக்கான கூலியை பெற முடியாமல் போகின்ற பொழுது, அந்த நன்மைகளை அடைய முடியாமல் போகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவர்களாக இஸ்லாமிய மார்க்கம் இவர்களை சொல்கிறது. அப்படியானால் ஏதோ சிறுவ சிறுவ வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நாம், கொஞ்சம் இபாதத்துகளை செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை பாதுகாக்க வேண்டும். அந்த இபாதத்துகள் எதை செய்தால் பாதுகாக்கப்படும், எதை செய்வதனால் நம்முடைய இபாதத்துகள் அழிந்து போகும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியரும் கருத்தில் கொண்டு தன்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை, அவருடைய நடவடிக்கையை, அவருடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்தால் நம்முடைய அமல்கள் பாழாக்கப்படும், நாம் இதை செய்வதனால் நம்முடைய நன்மைகள் அளிக்கப்படும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்று அதை நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். நம்முடைய அமல்கள் அளிக்கப்படுவதற்கான காரணங்களை இரண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஒன்று, அல்லாஹ் ஒரு விஷயத்தில் நாம் செய்யக்கூடாதவை, என்னென்ன காரியத்தில அல்லாஹ் ஒரு விஷயத்தில் செய்யக்கூடாது இஸ்லாம் சொல்கிறதோ அதை செய்யாமல் இருப்பது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால்,
இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இறைவனுக்கு என்று சொல்லக்கூடிய ஷிர்க். ஷிர்க் வைத்தால், இணை வைத்தால் அல்லாஹ்வுடைய வல்லமை, இறைவனுடைய ஆற்றல், அவருடைய பண்பாடுகள், இறைவனுக்கு இன்னும் மனிதர்களுக்கோ பொருட்களுக்கோ இருப்பதாக ஒருவர் நம்பினால் அந்த இணைவை பெறுகின்ற இந்த மாபாதக செயல் இவருடைய அனைத்து வகையான நன்மைகளையும் அளித்துவிடும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ஷிர்க் நபியில் அதையும் ஷிர்க் என்கின்ற இந்த இறைவை இருக்கிற அதுதான் இறைவனுக்கு சேர்த்து ஒரு மனிதன் செய்யக்கூடிய துரோகங்களே மகத்தான நிலையம். அது லெயில் அஷ்ரக்க லயஹ்பத்தன்ன அமலுக்க. நபியே, அந்த மாபாதக செயலை நீங்கள் செய்தாலும் உங்களுடைய எல்லா இபாதத்திலும் வணக்க வழிபாடுகளும் அளிக்கப்படும். நான் செய்யக்கூடிய நல்லறங்கள் அது எதனால் அழிந்து போகும் என்று பார்க்கின்ற பொழுது இறைவன் விஷயத்தில் நாம செய்யக்கூடாது என்றால் சொல்ல இறைவனுக்கால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும். இன்னொன்று, பிறருக்காக பிறர் பார்க்கிறார்கள், பிறர் பாராட்ட வேண்டும், பிறரிடத்தில் புகழப்பட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அமல்கள், அதுக்கு ரியா என்று சொல்வார்கள், முகஸ்துதி. அல்லாஹ்வுக்காக இருக்கின்ற உலகத்தில் இல்லாமல் நம்முடைய எந்த இபாதத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், குர்பானியாக இருந்தாலும், விக்ராக இருந்தாலும், சிறிய எந்த வணக்கமாக இருந்தாலும் இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செய்யப்படக்கூடிய விவாதத்தில் அதற்கான நன்மை நமக்கு கிடைக்கும். அதே வேளையில் பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் அதற்கு முகஸ்துதி என்று சொல்லப்படும். அதற்கு சிறுகுல் அஸ்கர் அதாவது சிறிய இறைவைப்பு என்று சொல்லப்படும். அந்த சிறிய இறைவைப்பும் நம்முடைய அனைத்து நன்மைகளையும் அளித்துவிடும். இன்றைக்கு அது ஏராளமான இஸ்லாமிய கருத்தை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது சரிதான், அல்லது இன்னொரு இடத்துல விளம்பரப்படுத்துறது, வீடுகளாக ஏறி இறங்கி நான் ஹஜ்ஜுக்கு போறேன் எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றது, யாரிடத்துல சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்றது தப்பு இல்லை. நாம் ஹஜ்ஜுக்காக பயணப்பட்டு போய்விட்டால் நம்முடைய குடும்பத்தை யார் கவனிப்பாங்க அவரிடத்துல சொல்லலாம். நம்ம குடும்பத்தை யாரிடத்துல ஒப்படைப்போமோ அவரிடத்துல சொல்லலாம், நீங்க பாதுகாத்துக்கல, என் பிள்ளையை பார்த்துக்கோ, குடும்பத்தை கவனிச்சுக்கல என்று அவர்களிடத்துல சொல்லலாம். சம்பந்தமே இல்லாத நம்முடைய தெருக்கல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இறங்குவது என்பது நம்மை அறியாமல் நம்முடைய வணக்கத்தை நாம் விளம்பரப்படுத்துகிறோம். இதற்குதான் வந்து முகஸ்துதி சொல்லுவாங்க. எவ்வளவு வணக்கமா இருந்தாலும் சொல்லலாம், முகஸ்துதி என்று சொன்னா அந்த வணக்கம், அந்த நன்மை அளிக்கப்படும். இப்படி இறைவன் விஷயத்தில் நாம செய்யக்கூடாத காரியங்கள் அதை செய்யணும்னா நம்முடைய நன்மைகளை அறிந்துவிடும். அது ஏராளமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ரெண்டு விஷயங்கள், ஒன்று ஷிர்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விநாயகம், இன்னொன்று ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி. இதுதான் நம்முடைய அமல்கள் பாராட்டப்படுவதற்கு, நம்முடைய நன்மைகள் நாம் செய்த வணக்கத்திற்கான கூறுகள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கான காரணங்கள். இன்னொன்று, நாம செய்யக்கூடாத காரியங்கள் அடியார்களுடைய விஷயத்துல. அல்லாஹ் விஷயத்தில் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பது, அடியார்கள் விஷயத்தில் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பது. அடியார்கள் விஷயத்தில் நாம செய்யக்கூடிய சில தவறுகள் என்பது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது. மறுமையே நம்முடைய எல்லா வணக்கத்தையும் அல்லாஹ் அளித்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இறுதி பேருரையில் சொல்லக்கூடிய ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறுதி பேருரையில அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் நபித்துவ காலங்களில் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகால பிரச்சாரத்தினுடைய சாராம்சத்தை அந்த இறுதி பேருரையில லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த மிக அல்லாஹ்வுடைய புகழ் பிரச்சாரம் செய்தாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான செய்தி. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் ஆழமாக பங்கேற்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா பெருமையில அரஃபா மினா முஸ்லிமா போன்ற அந்த பிறர்களை ஆற்றிய போதுதான் இறுதி பேருரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களுக்கு கேட்கிறாங்க, மக்களே இது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் இந்த நாளுக்கு வேறு ஏதாவது ஒரு பெயர் வைக்க போகிறார்களோ என்ற எண்ணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய திருவாரம், அல்லாஹ்வுடைய பெயர் தான் அறிவாங்க, இந்த நாள் எனக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் கேட்கிறாங்க, ஐய ஷஹரில் ஹாதா, இது எந்த மாதம் தெரியுமா? அப்ப சஹாபாக்கள் பதில் சொல்லவில்லை.
சஹாபாக்களுக்கு சொல்ல வேற பேர் வைக்க போறாங்க தெரியுது. திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இது எந்த ஊர் என்று தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? எந்த மாதம் தெரியுமா? எந்த நாடு தெரியுமா? சஹாபாக்களுக்கு தெரியும். இது யோமின் நகர், அடுத்து பகிரக்கூடிய நாள், மக்கமா என்கின்ற அந்த நகரம், புனிதமான ஊர், துல்ஹஜ் என்கின்ற புனிதமான மாதம் எல்லாம் தெரியும். தெரிந்தவர்களும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க இந்த கேள்விக்கு சஹாபாக்கள் பதில் சொல்ல அமைதியா இருக்கிறாங்க. ஏன் வேறு ஏதேனும் பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல போகிறார்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாகவே சொல்கிறார்கள், அலைஸல் ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதம் இல்லையா? இது மக்கமா நகரம் என்கின்ற புனித ஊர் அல்லவா? இது யோமின் நகர் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்த புனித நாள் அல்லவா என்றெல்லாம் கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி மிக முக்கியமானது. இன்ன திமாஅக்கும், உங்களில் ஒருவருடைய இரத்தம், அவருடைய உயிர், அம்வாலுக்கும் அவருடைய உடமைகள், ஆயாருக்கும் அவர்களுடைய மானம், பைனக்கும் ஹராமுன், உங்களுக்கு புனிதமானது. ஒரு மனிதனுடைய மானம், அவருடைய உயிர், அவருடைய உடமை புனிதமானது. எந்த அளவுக்கு புனிதமானது? அந்த புனிதத்தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கிறாங்க பாருங்க. மனிதர்களுடைய மானத்தை இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியப்படுத்தியது போன்று வேறு எந்த மதமும் கண்ணியப்படுத்தவில்லை. மனிதனுடைய உயிரை, அவருடைய உடமைகளை இஸ்லாமிய மார்க்கம் மதிப்பது போன்று வேறு எந்த கொள்கை சித்தாந்தமும் வேறு எந்த மதமும் வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒருவருடைய மானம், அவருடைய உயிர், அவருடைய உடமை பிரியமானது. எந்த அளவுக்கு பிரியமானது? இந்த நாளின் புனிதத்தை போன்றது. ஷஹரிக்கும் ஹாரா, இந்த மாதத்தின் புனிதத்தை போன்றது. பலவிக்கும் ஹாரா, இந்த புனிதமான மக்கமா நகரத்தினுடைய இந்த ஊரின் புனிதத்தை போன்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, இந்த செய்தியை நான் உங்களுக்கு மத்தியில் இப்பொழுது ஆற்றிய இந்த உரை, இந்த செய்தியை வந்தவங்க வராதவர்களை சொல்லிடுங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, மனிதர்களுக்கு மத்தியில் நான் எப்படி நடக்கிறது இஸ்லாம் சொல்லுது. எந்த காரணத்தை கொண்டும் எந்த மனிதனுடைய உயிரோடும் நான் விளையாடுகிறார்கள். இந்த விஷயத்துல நம்ம தெளிவாகத்தான் இருக்கிறோம். முஸ்லிம்களை பொறுத்தவரையில கொலை செய்யக்கூடிய அந்த காரணத்தை பெரும்பாலான செய்யவில்லை. அடுத்தவருடைய உயிரை அநியாயமாக கொலை செய்யக்கூடிய இந்த மாமாத செயலை பெரும்பாலான இஸ்லாம் இருந்த பார்க்க முடியாது. அதே போல அடுத்தவருடைய உடமைகளை அபகரிக்கக்கூடிய விஷயம், இதுல கூட ஓரளவு எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறார்கள். இந்த தீமை பலரிடத்திலும் இருந்தாலும் கூட ஓரளவு எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மை பலரும் கண்டுகொள்ளாத ஒரு பாவமாகவே நினைக்காத ஒரு செயல் இருக்குன்னு சொன்னா அது ஒரு மனிதனுடைய மானம், அவருடைய கண்ணியம், அவருடைய மரியாதை, இவருடைய புனிதத்தை நாம சரியான முறையில அந்த கண்ணியத்தை கொடுக்கிறது இல்லை. சர்வசாதாரணமாக பிறரை மானவர்க்கப்படுத்தக்கூடிய விஷயத்துல, பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடிய விஷயத்துல, பிறருடைய கண்ணியத்தை பாதிக்கக்கூடிய விஷயத்தை சர்வசாதாரணமாக செய்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு செய்தி நமக்கு வருகிறது, ஒருவரை பற்றி உண்டான செய்தி, மோசமான செய்தி, அந்த செய்தி வெளியே மக்களுக்கு சொல்லக்கூடாத ஒரு செய்தி, அந்த செய்தி சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு தெரிந்தால் அவர் கூறி போகக்கூடிய, கதை முடிந்து போகக்கூடிய ஒரு செய்தி, அப்படிப்பட்ட ஒரு செய்தி பிறரை பற்றி நமக்கு வருவது சொன்னா இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அந்த செய்தியை ஆராய்வதில்லை. ரொம்ப மோசமான செய்தியாச்சு. நமக்கு தெரிந்தவராக இருந்தாலும் கூட அவரை பற்றி வரக்கூடிய தகவல் மோசமானது. அவர் செய்தாரோ செய்யவில்லையோ அவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு, அவரை பற்றி ஒரு மோசமான ஒரு கருத்து, அவர் செய்தாரோ அந்த தவறை அவர் செய்யவில்லையோ இது நமக்கு தேவையில்லை. ஆனால் இதை பிற இடத்திலே பகிர்வது, பிறருக்கு மத்தியிலே பரப்புவது, அவருடைய மானத்தை, அவருடைய மரியாதையை குறைக்கக்கூடிய ஒரு காரியம் என்கின்ற சிந்தனை நம்மை பலருக்கும் வருகிறது. அதிலும் குறிப்பாக ஒருவரை பற்றி நமக்கு வரக்கூடிய செய்தி, யாரை பற்றி உண்டான செய்தி நமக்கு வருவோ அவர் நமக்கு வேண்டப்படாதவர் என்று சொன்னால், நமக்கு பிடிக்காதவர் என்று சொன்னால், நம்முடைய கோபத்தை பெற்றவர் என்று சொன்னால், சர்வ சாதாரணமாக ஒரு வினாடியில் லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிடக்கூடிய அளவிற்கு சமூக வலைதளங்கள்ல இவருடைய மானம் மரியாதையை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை சர்வசாதாரணமாக இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய பலரும் செய்கிறோம் என்று சொன்னால், இந்த செயல் என்பது மறுமையில் நம்முடைய எல்லா விவாதத்துகளையும் வழக்கத்தையும்
நாசமாக்குவது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்வதை பார்ப்போம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. பாருங்க, உங்களில் ஒருவர் பிறருடைய மான விஷயத்துல நீங்கள் யாரையாவது அவமரியாதையாக நடத்தியிருந்தால், அவருடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்திருந்தால், விரும்பியோ விரும்பாமலோ தவறுகளாகவோ வேண்டும் என்றோ செய்திருந்தால் அதற்கான பரிகாரத்தை உலகத்திலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எப்படி சொல்றாங்க? மண்காலத்தினர்கள் மதரமத்தின் அகதில் உங்களை யாராவது பிறருடைய மான விஷயத்தில் அவருக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடன் இருந்தால், யாரையாவது நாடகப்படுத்திருந்தீங்க, அதற்கான எந்த பரிகாரம் இந்த உலகத்துல தேடல அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வருவதற்கு முன்னால், இந்த நாள் கபல அல்லாஹ் கூட தீனாரும் இருக்கும். இந்த உலகத்தில் நான் சேமித்து வைத்த காசு போன்ற சொத்துக்கள் எதுவுமே பயனளிக்காத அந்த மறுமையினால் வருவதற்கு முன்னால் நீங்கள் பிறருடைய மான விஷயத்தில், பிறரை அவமதிக்கக்கூடிய விஷயத்தில், பிறருடைய உள்ளத்தை மனதை பாதுகாக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு அநியாயத்தை செய்திருந்தால் நீங்க மூன்று வரதுக்கு முன்னால் அதற்கான பரிகாரத்தை தேடுங்க. அப்படி தேடுறதால என்ன ஆகும்? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் என் காலத்தினர்கள் அமலின் சாலிஹ், இவர் ஏராளமான நல்லவர்களோடு மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பார், ஹஜ் செய்திருப்பார், நோன்பு, குர்பானி, தொழுகை போன்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட அநேகமான எல்லா இபாதத்துகளையும் இவர் செய்திருப்பார். இந்த வணக்கத்தோடு நாளை மறுமையில் வருவார். இது வருகின்ற பொழுது அவரால் அனுமதிக்கப்பட்ட, அவரால் மானபங்கப்படுத்தப்பட்ட, அவரால் ஒரு உள்ளத்தை சிதைக்கப்பட்ட ஒருவர் இவருக்கு எதிராக இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, உஹித மின்ஹு பிகதில் மதரமத்திஹி, இவர் யாருக்கு அணிவிரைத்தாரோ, யாரை மானபங்கப்படுத்தினாரோ அவரை மானபங்கப்படுத்திய அளவிற்குண்டான நன்மைகளை இவரிடத்தில் இருந்து எடுக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. சொல்லி இவரால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதருக்கு ஒரு வழக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். உலகத்துல வாழும் பொழுது நம்முடைய அமல்களை ரொம்ப பேணி பாதுகாக்கிறது. எந்த காரியத்தை கொண்டும் நம்முடைய வழக்கத்தை பறித்தவர்கள் சுருக்கத்திற்கு சென்றுவிடக்கூடாது. யாருடைய தீய செயல்களை சுமந்தும் நாம் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. நம்முடைய விவாதத்துகளை யாரும் பறித்து சென்று விடக்கூடாது. அதே போன்று நாம் செய்யாத எந்த ஒருத்தவனுக்காகவும் பேருடைய எந்த ஒரு பாவத்திலும் நம்முடைய தலையில் சுமந்தவராக நாம் நரகம் சென்று விடக்கூடாது. இதைத்தான் சுந்தராசனம் சொல்றாங்க, இவரால் அனுமதிக்கப்பட்டவனுக்கு இவனுடைய விவாதத்தை கொடுக்கப்படும். ஒன்றியம் தக்கும் ஹசனாக்கும், ஒரு வேலை இவன் கொடுக்கறதுக்கு எந்த நன்மையுமே இல்லை. இவன் முஸ்லிம்கள் இந்த பெயரை தவிர இந்த உலகத்துல எதுவுமே செய்யல, பேர்ல முஸ்லிமா இருந்திருக்கிறான், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த வணக்கத்தையும் செய்யல, எந்த விவாதத்தையும் செய்யவில்லை. இது நிற்கிறான் மறுமையில. இதனால் விரோதமைக்கப்பட்ட அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு பகரம் செலுத்துவதற்கு இவரிடத்திலிருந்து எடுப்பதற்கான எந்த வழக்கமும் இல்லை என்றால், இவனால் பாதிக்கப்பட்டவன், அணிவிக்கப்பட்டவன், மானபங்கப்படுத்தப்பட்டவன், அவனுடைய தீமைகளை அல்லாஹ் எடுப்பான். வயில்லம் தகுந்த ஹசனாத்துல் உஹிதமின் செய்யாத்துஹு, அவருடைய தீமைகள் இருந்து எடுக்கப்படுத்து சௌமின அலைஹி, இவன் மீது சுமத்தப்பட்டு இவனை நரகத்தில் தள்ளப்படும். இவனை விட மிக மோசமான துர்பாக்கியவாதி யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, இன்றைக்கு இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொரு புறம்பாரு. பிறருடைய மானம், பிறருடைய மரியாதை, எந்த ஒரு மனிதனுடைய மனதையும் பின்பற்றக்கூடிய இந்த உலகத்துல வாழவே கூடாது. அது நம்மை அறியாமல் அந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கும் என்று சொன்னால் நமக்கு தெரிய இருந்த பொழுது ஒரு வினாடியில் அதற்கான பரிகாரத்தை நாம் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலகட்டத்துல யாருடைய மனதையும் நோக்கடித்து வாழ்ந்ததாக வரலாறு பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். மறுமை நாள்ல எல்லா நபிமார்களும் அவரவருடைய சமுதாயத்தோடு வருவாங்க அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க. அதுல இப்படி சொல்லிக் கொண்டு இருந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயம் தான் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தை விட ஒரு மிகப்பெரும் கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் 70,000 பேர்கள் மறுமையில
எந்த விசாரணையும் இன்றி சொர்க்கம் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொன்ன மாத்திரம் தெரியாத சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் ஒக்காசா பின் மெஹ்சன் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை அமீனுக்கும் யாரும் சொல்லலாம், அந்த 20,000 பேர் நான் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த வரலாறு அடிக்கடி நமக்கு சொல்லப்பட்ட சம்பவங்கள். அதிலிருந்து பெற வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. நபிகளார் எந்த அளவிற்கு அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தோடு எல்லா மனிதர்களுடைய உள்ளத்தையும் ஈர்த்தவர்களாக, மனிதர்களுடைய உள்ளங்களில் ஆதிக்கம் செலுத்தியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நிகழ்வு. அந்த சஹாபி சொல்றாங்க, அமீனுக்கும் யாரும் சொல்லலாம், அந்த 20,000 பேர் நான் இருக்கிறேனா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமீனுக்கும் அதாவது நீங்க அவர் இருக்கிறீங்க, நாம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. 20,000 பேர் நீங்க வராங்க, எவ்வளவு பாக்கியம் பாருங்க. திரும்ப அதே சபையில இந்த உக்காசாவுடைய சஹாபிக்கு அடுத்து இன்னொரு நடிகர் இருக்கிறார். ஒக்கால் ஆஹர் ஃபகால், அவர் சொல்றாரு, அமீனும் யாரும் சொல்லலாம், நானும் இருக்கிறேனா என்பதா கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க, சபக்கக பிஹா உக்காசா, உங்களை விட உக்காசா முன்பு விட்டார். அந்த வாய்ப்பு, அந்த தருணம்ங்கிறது நீங்க அதை தவற விட்டுருங்க. முதல்ல எழுந்திரிச்சு அவர் கேட்டுட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல, சபக்கக பிஹா உக்காசால என்ன அர்த்தம்? உக்காசா உங்களை விட முந்தி விட்டார் அப்படின்னு அர்த்தம். நீங்க அதை இல்லைன்னு அர்த்தம். விசாரணை முந்தி சுவனம் செல்லக்கூடிய 20,000 நபர்கள் நீங்கள் இல்லை என்று அர்த்தம். ஆனா ரசூலுல்லாஹ் நேரடியான வார்த்தையை சொல்லல. ஏன் சொல்லல? சொன்னாலுடைய மனது பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது, அப்படி உள்ளம் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, நாசூக்கா ஜாடமாடுகா, அப்படி உள்ளத்தை பாதிக்காத அளவிற்கு உங்களை விட அவர் முந்திவிட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா காரணம் என்ன? யாருடைய மனதையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வார்த்தைகளால் கூட யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்று வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் இருக்கிறார். எனக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை எங்க இருக்கிறார்? ஐநாடி, என் தந்தை எங்க இருக்கிறாரு? சொர்க்கமா மாறு மரணிச்சுட்டாரு, இறந்து போயிட்டாரு, அவரை பற்றி செய்தி எனக்கு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூக்க சொன்னார், உன் தந்தை நரகத்தில் இருக்கிறார். உடனே இந்த வார்த்தையை கேட்ட அந்த மனிதர் திரும்பி செல்கிறார். திரும்பி சென்ற அந்த மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாங்க. திரும்ப அழைக்கிறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, அபி அபாக்க சொன்னார், என் தந்தையும் உங்க தந்தையும் நரகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்காமலே மரணித்து விட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க தந்தை மட்டும் நரகத்துல கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய என்னுடைய பாரம்பரியத்திலும் கூட இஸ்லாத்தை ஏற்காமல் மரணித்தால் யாராக இருந்தாலும் நரகம்தான், என் தந்தையாக இருந்தாலும் நரகம்தான். இப்ப வெறுமனே உங்க தந்தை நரகம் என்று சொல்லி அனுப்பும் பொழுது நம்ம தந்தைக்கு நரகம் எடுத்துக்கிற ஒரு வகையான ஒரு மன வேதனை அவர் சொல்கிறார் என்பதை கண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்க தந்தை மட்டும் கிடையாது, என் தந்தை நரகத்துல இருக்கிறாரு. ஏன் வார்த்தையை சொல்லணும்? யாருடைய மனதையும் நோகடிக்க கூடாது என்பது நபிகளாருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய செயல்பாடுகளால், நம் கையில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களால் நமக்கு வரக்கூடிய செய்திகள் உண்மையா அல்லது பொய்யா, யாரை பற்றியானது, உண்மையில் அந்த மெசேஜ், அந்த தகவலை மக்களுக்கு பகிர வேண்டுமா? பகிர்வதால் நன்மை எதையும் பார்க்கவில்லை. சர்வசாதாரணமாக பொய்களை பகிர்கிறோம் என்று சொன்னால், பிறகு மானபங்கப்படுத்தக்கூடிய விஷயத்தை நாம் அதை ஆராயாமல் பகிர்கிறோம் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது நம்முடைய நன்மைகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள் அன்புகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்துல இபாதத்துகள் செய்வது முக்கியம் அல்ல, செய்யக்கூடிய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை, அதற்கான முழு நன்மைகளை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டுமானால் எதை செய்தால் நம்முடைய இபாதத்துகள் பாதுகாக்கப்படும், எதை செய்யாமல் இருந்தால் நம்முடைய இபாதத்துகள் பாதுகாக்கப்படும், நம்முடைய வணக்க வழிபாடுகளை அளிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அல்லாஹ் விஷயத்தில் நாம் செய்யக்கூடாது என்ன, அடியார்கள் விஷயத்தில் நாம் செய்யக்கூடாது என்ன என்பதையெல்லாம் கண்டறிந்து இந்த உலகத்தில வாழுகின்ற பொழுது பிற மக்களோடு, குறிப்பாக பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல, மார்க்க விஷயத்துல சரியாக இருக்கக்கூடிய பலர்கள்
இந்த அடியார்கள் விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கத்துல ரெண்டு விஷயம் அடியார்கள் விஷயம் இருக்கிறது, அடியார்களுடைய உரிமைகளும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உரிமைகளும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உரிமை விஷயத்திலும் நாம் தவறிழைத்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட தவறுகளை கூட அல்லாஹ் அறிவால் மன்னித்து விடுவார். ஆனால் அடியார்கள் விஷயத்துல நாம் இழைக்கக்கூடிய தவறுகளை அந்த அடியார் மன்னிக்காமல் நாளை மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, மான விஷயமாக இருந்தாலும் சரி, மொத்த விஷயமாக எதுவாக இருந்தாலும் நாம் பிறருக்கு செய்த துரோகத்தை நம்மால் பாதிக்கப்பட்டவர் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். இதை நாம சரியா இருக்கிறோமான்னு பாருங்க. நம்முடைய குடும்பத்துல மனைவி மக்களோடு வாழக்கூடிய நேரத்துல நம்முடைய பேச்சு நடவடிக்கைகள் யாருடைய மனதையும் பாதிக்க முடியும். மனைவியினுடைய மனதை, நம்முடைய தாயினுடைய மனதை, பிள்ளைகளுடைய மனதை பாதிக்கக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்கிறோமா என்பதை பாருங்கள். அப்படி நடந்தால் விஷயம் செய்ய வேண்டும். சமூகத்தில் வாழ வேண்டியவர்கள் நம்முடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர்கள், உறவினர்கள், அவர்களோடு நாம் பழகக்கூடிய விதம் என்ன, அவர்களோடு நம்முடைய உறவு என்ன, நாம் பாராட்டக்கூடிய பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் என்ன, இவைகள் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் இருக்கிறதா, அது இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறதா? நம்முடைய ஒரு வார்த்தை நம்முடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானித்து வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தை கலிமத்தில், ஒரு மனிதன் சில வார்த்தைகளை பேசுகின்றால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இதனால் சுபனத்தில் நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஒயின்னல் அப்தல யதகல்லமு பில் கலிமத்தின் சுஹ்தில்லாஹ், ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த வார்த்தை பேசுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுடையாமல் ஒரு மனிதர் பேசுகிறார் என்று சொன்னான். அவர் நரகத்தினுடைய அதன பாதாளத்தில் எரியப்படுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய அவர்களை பாதுகாக்க வேண்டுமானால் நம்முடைய நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடுகள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் அமைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்னடத்தை நடக்கக்கூடிய மக்களாக, இறைவனும் இறைத்தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக என்ற இறைவன் உங்களையும் என்னையும் மாற்றி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.